நம்மளுக்கு இந்த 7 கெட்ட பழக்கம் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது. முதலாவது, இந்த வீட்டிலையும் சரி, இந்த வேலை இடத்துலையும் சரி, நம்ம இந்த காலை ஆட்டுறதை நிப்பாட்டணும். நம்ம காலை ஆட்ட 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 நம்மளுக்கு எதுவுமே உருப்படியாக தங்காது. எத்தனை பேர் உங்களில் காலாட்டுற பழக்கம் இருக்கு? ஆக்சுவலி இந்த கால் ஆட்டுற பழக்கத்தை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தான் பிள்ளைங்க கற்றுக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு பணமும் அதிர்ஷ்டமும் எதுவுமே தங்காது. இந்த கால் ஆட்டுற பழக்கத்தை நீங்கள் நிப்பாட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அடுத்தது, காலையில் சூரியன் உதிச்சோனிய ஆளுங்க தூங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. சூரியன் உதிக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஏஞ்சி வேலை செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கும். சூரியன் உதிக்கும் போது நம்ம ஒன்று தூங்கிட்டு இருந்தோம், எக்ஸ்பெஷலி 12 மணி மத்தியானம், 1 மணி மத்தியானம், 2, 3, 4, 5ன்னு நம்மளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த பழக்கத்தை நிப்பாட்டுங்க. பட் நிறையா பேர் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்கள நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அது உங்கள் லைஃப் ஸ்டைல், அது உங்கள் வேலை. நான் சொல்கிறது, நார்மலாகவே ஆளுங்க வேலை செய்கிறவங்க ரொம்ப லேட்டாக ஆகிக்கிறது. சில பேர் வேலையே செய்யாமல் மேபி பார்ட் டைம் ஜாப் செய்வாங்க, இல்லை ஆன்லைனில் வேலை செய்வாங்க, இல்லை ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. ஆனால் சூரியன் காலையில் உதித்தோடனே சன்ரைஸ் பண்ணோடனே 6 மணி, 7 மணி, 8 மணி இந்த மாதிரி டைம்லாம் ஏஞ்சி உங்களோட வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. இந்த 12 மணி, 1 மணி, 2 மணி மத்தியானம் ஏஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாது. எல்லா தடைகளும் வரும். நல்லா மைண்டில் பேர் பண்ணிக்கங்க. அடுத்தது, வீட்டில் 7 மணிக்கு மேலே நைட்டு நகை வெட்டாது. சில பேர் நகை கடிச்சு துப்புறது, அது வீட்லேயே நிறைய பேருக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது. நகை வெட்ட போகிறீங்கன்னா போய் வாஷ்ரூமில் வெட்டுங்க. ஓகே, எப்போ நகை வெட்டினா பெஸ்ட் டே சொல்கிறேன்? வெள்ளிக்கிழமை. இந்த ஷேவிங் பண்ணுறது, முடி வெட்டுறது எல்லாமே பெஸ்ட் டே வெள்ளிக்கிழமை. இந்த பியூட்டிக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வெள்ளிக்கிழமை. பட் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமைலாம் செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக முடியும். ஆனால் 7 மணி மத்தியானக்குள்ளே இதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, நகை வெட்டுறதும் சேர்த்து. மற்ற டேஸில் இந்த நகத்தை பிச்சு துப்புறது, வீட்டில் 7 மணி நைட்டு மேலே நகை வெட்டுறது, இதெல்லாம் அவ்வளோ கெடுதல். உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த குரோத்தும் உங்கள் வாழ்க்கையில் வராது. நம்மளே நம்மளோட குரோத்தை நம்மளே தூண்டி புதைச்சிக்கிறோன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது, இந்த பெண்கள் அண்ட் ஆண்களோட முடி கண்டிப்பாக நிறையா பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சி பார்த்தீங்கன்னா முடி வீடு முழுக்காவே இருக்கும். வீடு முழுக்கா ஹாலில் நிறையா முடி இருக்கும், வீட்டில், பாத்ரூமில், அப்புறம் கிச்சன் சைட்டில், அப்புறம் டைனிங் ஏரியா. இந்த மாதிரி முடிகள் பார்த்தீங்கன்னா கூட்டி பெருக்குங்க. சரியா? வீடு பூரா உங்களோட முடிகளை ஃப்ளாவில் இருந்தால் உங்களுக்கு நல்லது இல்லை. அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா அதுக்கு growth இல்லை. நீங்கள் இம்மீடியட்டாக அப்பப்போ எல்லாத்தையும் கிளியர் ஆஃப் பண்ணிடுங்க. வீடை கூட்டி பெருக்குங்க. நான் கூட்டி பெருக்க சொன்னது, நீங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் செய்யலாம். இந்த கூட்டி பெருக்கிறதெல்லாம் எக்ஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை செய்யாதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி டே. அந்த டே நீங்கள் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ மகாலட்சுமி எப்படி உங்கள் வீட்டில் தங்கும்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், சனி, ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக செய்யுங்க. பிளான் பண்ணிக்கங்க. வீடை இப்போது சுத்தமாக வச்சுக்கங்க. இப்போ தான் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மாப்பிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான டெக்னாலஜியில் வந்துருச்சு. 2-3 இழுத்தா வீடே சுத்தமாயிரும். ஏன்னா 1 ஹவர், அப்படி டேரஸ் வீடு, டபுள் ஸ்டோரினா 1-2 ஹவருக்கு நீங்கள் வீடு சுத்தம் பண்ணணும். ஆனால் ஈஸியான மெத்தட்ஸ் நிறையா வந்துருச்சு டெக்னாலஜி படி. வீடை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கங்க. அப்போ தான் வீட்டில் அந்த growth, பணம், மகாலட்சுமியோட என்ட்ரி கொடுக்கும். குபேரன் என்ட்ரி கொடுக்கணுமா? மகாலட்சுமி வீட்டில் இருக்கும்போது குபேரர் இருப்பார். அப்புறம் தான் ராமர், ஆஞ்சநேயர் எல்லா கடவுளும் வருவாங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த கிழிஞ்ச துணிமணிகள் போடுறது முடிஞ்சால் தவிர்த்துங்க. ஒரு சட்டை, ஒரு சுல்வாரில் ஒரு ஓட்டை விழுந்துட்டாலே நம்மளுக்கு எதுவுமே தங்காதுன்னு சொல்லுவோம். பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த சட்டையில் கொஞ்சம் மெமரிஸ் இருக்கும், கொஞ்சம் இப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபீலிங் ஒன்று, அது ஒரு சைட்டில் கிடக்கட்டும். சட்டை சுல்வார் கொஞ்சம் கிழிஞ்சிட்டாலே அதை எரிச்சிருங்க. ஓகேயா? போகி பண்டிகை கொண்டாடிடுங்க.
உங்கள் கிழிஞ்சி போன துணிகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்களோட கஷ்டங்கள் உங்களை தேடி வரும். ஓகே, உங்கள் துணிமணிகள் கிழிஞ்சு போச்சா எரிச்சிருங்க. இந்த வீட்டில் இந்த அழுக்கு துணியை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையும் தேடாதீங்க. எப்போ உங்களோட கிழிஞ்சு போன துணிகளை நீங்கள் அழுக்கு துணியாக மாற்றுறீங்களோ உங்களுக்கு அப்பயே நிறையா நோய் நொடிகள் வர ஆரம்பிச்சிடும். இறப்பு வரைக்கும் கூட்டி போய் விட்டுரும். கவனமாக இருங்க, செய்யாதீங்க இந்த தப்பை. பழைய துணியாக எரித்து டிஸ்போஸ் பண்ணுங்க, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. சரியா? அடுத்தது, இந்த துணி மணிகளை ஷேரிங் பண்ணுறது. என்னோட துணியை என்னோட தம்பி போடலாம், என் தம்பி துணியை நான் பாய்க்கலாம், என் துணியை எங்கள் அப்பா பாய்க்கலாம். அதெல்லாம் இல்லை. உங்கள் துணிமணிகள் நீங்கள் மட்டும்தான் பாய்க்கணும். சரியா? யாருக்கும் இந்த பிஞ்சாம் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அவ்வளோ பேட்லாக்ஸ் நீங்கள் ஷேரிங் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த தவறுகளை செய்யாதீங்க. சரியா? அடுத்தது, சப்பாத்தி. இந்த சப்பாத்தி பிஞ்சாம் பண்ணுறது, இந்த சிலிப்பர் பிஞ்சாம் பண்ணுறது அதெல்லாம் வேணாம். உங்கள் சப்பாத்தி உங்கள் சிலிப்பர் நீங்கள் தான் பாய்க்கணும். அப்படி உங்களோட சப்பாத்தி சிலிப்பர் மற்றவங்க பாய்ச்சிட்டாங்கன்னா அந்த சப்பாத்தி சிலிப்பரை நல்லா கழுவி சூரியனில் காய வச்சு, மேக்சிமம் நல்லா கழுவி காய வச்சு தான் நீங்கள் அந்த சிலிப்பர் இல்லை சப்பாத்தியை பாய்க்கணும். உங்கள் சப்பாத்தியை திடீர்னு மற்றவங்க தெரியாமல் போட்டு போயிட்டாங்கன்னா அதை திருப்பி பாய்க்காதீங்க. அதே உங்கள் சப்பாத்தி உங்கள் சிலிப்பர் திருடு போச்சுன்னா நல்லது. உங்களோட கஷ்டம் அவனோடே போச்சுன்னு நினச்சிக்கங்க. சரியா? அதை நினச்சி நீங்கள் வருந்த வேணாம். ஓகே, சரி. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்தால், நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருந்தால் அதுக்கு வழிகள் இருக்கு. இப்படி என்னோட கஷ்ட சிச்சுவேஷனை நான் இப்போ குட்லாக்காக மாற்றுறது, நான் இப்படி என்னோட சிச்சுவேஷனை நல்ல நிலைமைக்கு இப்போ நான் எடுத்துகிட்டு வர்றது, அந்த ரெமெடி சொல்கிற நல்ல கவனமாக கேளுங்க. மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா, நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். இந்த ப்ராடக்ட் வந்து 5 கண்ட்ரியில் கிடைக்கும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒன்றும் வாங்கி பாய்க்கணும்னா முதல் அதை வாங்கி பாய்ங்க. இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பவர்ஃபுல் 3.0 நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு இது மீண்டும் கொடுக்க ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் வாய்ப்பு, அதிர்ஷ்டம், உங்களை சுற்றி இருக்கிற அந்த பிளாக் மேஜிக், தீய சக்தி எல்லாத்தையும் டிஸ்போஸ் ஆக்கிரும், எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிரும். உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட பிளாக் மேஜிக் பிரச்சனையாக இருந்தாலும், இப்படிப்பட்ட தீய சக்தி, அசுர சக்தி, துஷ்ட சக்தி, ஈவலாய் எல்லாத்தையும் இதை டிஸ்போஸ் பண்ணி கிளியர் பண்ணிடும். உங்களோட பாத்தை கிளியர் பண்ணி விட்ரும். நீங்கள் எது எல்லாம் வாழ்க்கையில் இழந்திருக்கீங்களோ, நீங்கள் எது எல்லாம் நீங்கள் திருப்பி மீண்டும் நீங்கள் பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதில் ஒரு மிஷனோடு இருக்கீங்களோ, என்ன கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சிங்கன்னா நீங்கள் பல மடங்கு நிறையா சாதிக்கலாம். வெல்த் அட்ராக்ஷன், ஹெல்த் அட்ராக்ஷன், நாலேஜ், விஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நிறையா பிள்ளைங்க படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு இந்த கிறிஸ்டல் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்கள படிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அவங்களோட ஸ்கோரிங் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் பிள்ளைங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 மாதமாச்சும் பாய்க்கணும். பிள்ளைங்க 3 மாதம் பாய்ச்சாங்கன்னா அவங்களோட எக்ஸாமில் பாருங்கள், கண்டிப்பாக அவங்களோட ஸ்கோரிங் எல்லாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது அவ்வளோ பெனிஃபிட். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் உங்கள் இடத்துல ரொம்ப பேட்டாக இருக்கா, கிறிஸ்டல் வாட்டர் பாய்ங்க, உங்களோட வியாபாரம் பெருகும். கண்டினியூஸாக பாய்ங்க, மாதம் ஒரு போத்தை பாய்ங்க, உங்கள் வியாபாரம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை இடத்துல வந்து நிறையா பிரச்சனை இருக்கா, உங்கள் பாஸ் உங்களுக்கு பிடிக்கல, உங்களோட கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, கிறிஸ்டல் வாட்டர் பாய்ங்க. கிறிஸ்டல் வாட்டர் மூலிமா உங்களோட டீம், உங்கள் கலீக்ஸ் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்டல் வாட்டரோட வேலை என்னென்னா உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியை கம்பைன் பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆகிடும். யார் எல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் நீங்கள் பாய்க்கும் போதே எதிரி கூட உங்களுக்கு நண்பனாகிடுவான். ஸோ அவ்வளோ சூப்பர் பவர்ஃபுல் இந்த கிறிஸ்டல் வாட்டரில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்று தான் உங்கள் வேலை. இப்போயே நீங்கள் டிக்டாக் ஷாப்பில் தட்டி வாங்கிக்கங்க. ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் உங்களோட வாலெட்டில் பணமே தங்க மாட்டுதுன்னு சொல்கிறீங்களோ, யார் எல்லாம் உங்கள் வாலெட்டில் பணம் தங்க மாட்டுதுன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் இந்த மகாலட்சுமி மணி லக்கி பாட்சை என்னோட டிக்டாக் ஷாப்பில் தட்டி வாங்கிக்கலாம். இந்த மகாலட்சுமி மணி லக்கி பாட்ச் நான் வந்து B40க்காக தயாரித்தது, 54 வெள்ளி தான். ஓகேயா? நீங்கள் இந்த டிக்டாக் ஷாப்பில் தட்டி வாங்கி பாருங்க, அங்கே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இது நீங்கள் பாய்க்கும் போது உங்களோட வாலெட்டில் பணம் தங்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாலெட் ஜீரோவாக ஆக சான்ஸே இல்லை. எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நமச்சிவாய.